வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. தற்போது நாம இருக்கக்கூடிய இடம் என்பது கர்நாடகா மாநிலம் பெங்களூரு நார்த் கன்ஸ்டுவன்சியில். இந்த பகுதியில் காங்கிரஸ் உடைய ப்ரொஃபசர் ராஜீவ் கவுடா அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் அவருக்கு ஆதரவாக கர்நாடகாவுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், கர்நாடகா பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி உடைய தலைவராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் அவர்கள் அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த பக்கம் அவர் அந்த பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த தேர்தல் என்பது ஒரு மிகவும் முக்கியமான தேர்தலாக மாறி இருக்கிறது. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இங்கே கடந்த முறை பாஜக 28 சீட்ஸில் 25 தொகுதிகள் அவங்க ஜெயிச்சாங்க. இந்த முறை பாஜகவுடைய எண்ணம் என்பது அதே அளவு சீட்ஸை ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு மக்கள் வேறு விதமாக வாக்களிப்பதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மோடியை ஆதரித்து வாக்களிப்பதாகவும் ஒரு கருத்து என்பது இருக்கிறது. அதை இந்த தேர்தலில் உடைக்க முடியுமா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிறது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். காங்கிரஸுக்கு அவங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் 135 இடங்களை பிடித்து ஆட்சி அமைத்தார்கள். கிட்டத்தட்ட கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஆப்சல்யூட் மெஜாரிட்டியில் யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. அப்போதான் சித்தாராமையா மற்றும் டி.கே. சிவகுமார் இவங்க 2 பேரும் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்தது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தது மட்டும் இல்லை, அவங்களுடைய எம்எல்ஏஸையும் அவங்க காப்பாற்றிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை காங்கிரஸ் கட்சி செய்வதற்காக அவங்க கிரவுண்ட் லெவலில் பிரச்சாரம் பண்ணி கிட்டத்தட்ட 135 இடங்களில் ஜெயிச்சாங்க. அதனால தான் பாஜகவால் கர்நாடகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையோ அல்லது ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங்கோ ஒரு ஆபரேஷன் லோட்டஸோ எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டதற்கு முழு முதல் காரணம் டி.கே. சிவகுமார் மற்றும் அவர்கள் அமைத்த அந்த வியூகம் தான். ஸோ அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலாக மாறி இருக்கிறது. பாஜகவுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய ஒப்பீனியன் போல்ஸ் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, பாஜக ஒரு 15 தொகுதிகளில் ஜெயிக்கும், அதே போல் மீதி 13 அல்லது 8லேருந்து 13 தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்க அந்த கணக்குகளை போடுறாங்க. அந்த நம்பர்ஸை எப்படியாச்சும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஏன்னா இங்கே காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்க சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சில கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த அந்த ஸ்கீம்ஸை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பெரிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. குறிப்பாக அந்த பெண்களை மையப்படுத்தி அவங்க கொடுத்திருக்கின்ற அந்த ஸ்கீம்ஸ் அப்படின்றது இந்த தேர்தலையும் அது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் உடைய தேர்தல் வியூகம் என்பது இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஜக ஜேடிஎஸோட கூட்டணி அமைத்து கொண்டு அவங்க இந்த களத்தை சந்திக்கிறாங்க. குறிப்பாக ஜேடிஎஸோட அந்த மாண்டியா பகுதிகளெல்லாம் பெரிய அளவுக்கு ஜேடிஎஸும் கூட சேர்ந்து பாஜகவோட அந்த கம்யூனல் கேம்பெயின்ஸ், அதாவது அந்த வெறுப்பு பிரச்சாரம், வெறுப்பு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. ஏன்னா ஒக்கலிகாஸ் மத்தியில், அந்த கம்யூனிட்டி மத்தியில் ஜேடிஎஸ்க்கு இருந்த ஆதரவை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டது. குறிப்பாக ஒக்கலிகா கம்யூனிட்டியோடைய லீடராக டி.கே. சிவகுமார் அவர் உருவாயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அப்படின்றதுனால அந்த அந்த இதை சரி செய்வதற்காகவும் அதை எப்படியாச்சும் அதை கண்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தால், ஒரு நிர்பந்தத்தினால தற்போது ஜேடிஎஸ் பாஜகவோட கூட்டணி அமைத்திருக்கிறது. ஸோ அதுதான் பாஜகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது. அங்கே எப்படி மற்ற மாநிலங்கள்லாம் இந்த மாதிரி குடும்ப அரசியலுக்கு எதிராக பாஜக பிரச்சாரம் செய்தாலும் இங்கே குடும்ப அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க அப்படியே கண்டும் காணாமலும் இருக்கிறார்கள் அப்படின்றதும் ஒரு பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் அப்படின்றது கம்யூனல் அண்ட் காஸ்ட் பாலிடிக்ஸ் தான். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த கம்யூனல் பாலிடிக்ஸ் அப்படின்றது இப்போ சமீபத்தில் நடந்த ஹூப்ளியில் நடந்த அந்த நேஹா என்ற பெண்ணுடைய அந்த மரணம், அந்த மர்டர் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாக பாஜக மாற்றி இருக்கிறது. இதனால் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், வாக்குகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் அந்த ஒரு இன்சிடெண்ட்டை பெரிய அளவுக்கு பாஜக அரசியல் பிரச்சனையாக மாற்றி இருக்கிறது. தமிழ்நாட்டில் என்ன சென்டிமெண்ட்டோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை தான் கர்நாடகா காங்கிரஸும் இங்கே கையில் எடுத்திருக்கு.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து அவங்களுக்கு நிதி வரல, ஒன்றிய அரசாங்கம் பாரபட்சமாக செயல்படுகிறது, ஒன்றிய அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள் என்பது கர்நாடகாவை முற்றிலுமாக புறக்கணிக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை அவங்க தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள்லாம் டெல்லியில் போய் உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவில் அந்த பிரச்சாரம் என்பது ஒரு மிக முக்கியமான பிரச்சாரமாக மாறி இருக்கிறது. அதை பாஜக கவுண்டர் பண்ணுறதுக்கு வேறு எந்த விஷயங்களை வந்து அவங்க சொல்லி கவுண்டர் பண்ணால் கூட குறிப்பாக பாஜகவுடைய கோர் பாலிடிக்ஸ் அப்படின்றது இங்கே வந்து ஒரு மத ரீதியான அரசியலுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வரவேற்பு என்பது இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. 28 தொகுதிகள் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துக்கு 2 ஃபேஸில் தேர்தல் நடக்குது. அதே போல் 40 தொகுதிகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரே ஃபேஸில் தேர்தல் நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இங்கே பாஜகவுக்கான அந்த பிரச்சாரங்கள்லாம் வந்து ரொம்ப பிளான் பண்ணி அவங்க வந்து ரொம்ப திட்டமிட்டு அதை செய்ய வேண்டும். ஏன்னா கர்நாடகா என்பது ஒரு மிக முக்கியமான மாநிலம். இங்கே பாஜகவுக்கு கூடுதல் தொகுதிகளை எடுக்க வேண்டும். கடந்த முறை 25 தொகுதிகளை அவங்க ஜெயிச்சாங்க இல்லையா, இந்த முறையும் அதே போல் 25 தொகுதிகளை பிடிக்க வேண்டும் அப்படின்றது தான் அவர்களுடைய இலக்காக இருக்கிறது. அதற்காக அவர்கள் என்ன வேணால் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இந்த தேர்தல் களத்தில் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பெண்களுக்கான இந்த தொகுதிகள் அப்படின்றது, பெண்களுக்காக அவங்க செய்கின்ற அந்த திட்டங்கள் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் வந்து வாக்குகளாக மாறுமா அப்படின்றது ஒரு பிரதானமான கேள்வி. ஏன்னா உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வேறு விதமாக வாக்களிப்பதும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வேறு விதமாக வாக்களிப்பதும் ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. ஏன்னா கடந்த முறை வாக்களித்தவர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த முறை வந்து எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அசெம்பிளி எலெக்ஷனில் பாஜக அரசுக்கு எதிராக ஒரு அதிருப்தி என்பது இருக்கிறது, ஆகவே அவங்களுக்கு எதிராக வாக்களிக்கிறோம், ஆனால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் இதே முடிவை எடுப்போமா அப்படின்னு இப்போ சொல்ல முடியாதுன்றாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான ஒரு முடிவுகளை எடுக்க போகிறாங்க அப்படின்றது வருகின்ற தேர்தலில் முடிவுகளில் நமக்கு தெரியும். பட் ஒரு கேக் வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது கர்நாடகாவில் இல்லை. ஒரு டஃப் கான்டெஸ்ட் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்பது வேறு மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மாதிரி இல்லாமல் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்பது பாஜகவை எதிர்த்து போட்டியிடுவதற்கும் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்வதற்கும் அவங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதை அவர்கள் பயன்படுத்தி கடந்த முறை எப்படி ஒரு டஃப் காம்படிஷனை கொடுத்தாங்களோ இந்த முறையும் இந்த பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்டில் ஒரு டஃப்பான காம்படிஷன் இருக்கும் அப்படின்றது தான் வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஸோ இங்கே எத்தனை சீட்ஸில் பாஜகவை கண்டெயின் பண்ண முடியும் அப்படின்றது தான் காங்கிரஸுடைய ஒரு இலக்காக இருக்கிறது, ஒரு வியூகமாக இருக்கிறது. அது எந்த அளவுக்கு வந்து காங்கிரஸுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத நாம் பொறுத்து தான் பார்க்கணும். கர்நாடகாவிலிருந்து நியூஸ் மினிட் செய்திகளுக்காக ஷபீர் அஹ்மத். This election season, your right to choose puts you at the heart of it again. We'd like to be your eyes and ears. Choose the journalism and media that serves democracy and you. Simply log on to newslaundry.com/2024 election fund and choose an amount of your choice for the reports of your choice.